ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன புக் இப்போ கரண்ட்டாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் இப்போது தேசாந்திரி அப்படின்னு எஸ்ராவுடைய இந்த புத்தகம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இப்போது இந்த வீடியோ வந்துட்டு வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த பேக்ரவுண்டில் தான் என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போது நம்ம வந்து ஒரு vlog மாதிரி பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் ரீசெண்டாக சென்னை போயிருந்தப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஏதாவது ஒரு புக் ஷாப் ட்ரை பண்ணலாம், சில புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிக்கின் பாத்தம்ஸ், எனக்கு சரியாக ப்ரொனவுன் பண்ண தெரியல, சாரி. ஸோ அந்த புக் ஷாப்க்கு வந்து போயிருந்தேன். அங்கே போயிருக்கும் போது அந்த புக் ஷாப் பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வா இதெல்லவா உலகம், இதெல்லவா எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் நான் இருக்கிற ஊரில் நிறையா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் தான் கிடைக்கும். அதோடு எங்கேயாவது ஓரமாக சில நோன் ஆத்தர்ஸோடைய புக்ஸ் வந்து, அதுவும் ஒரு சில புக்ஸ் மட்டும்தான் இருக்கும் கலெக்டிவாக, சில புக்ஸ் இருக்காது. அதனால நான் மோஸ்ட்லி அமேசான்லேயோ இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்லேயோ தான் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னால் சில புக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தம் அந்த புக் ஷாப் போனப்போ எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அவ்வளோ புக்ஸ், நிறைய இடத்துல வந்து தமிழ் புக்ஸ் வந்து மட்டும்தான் இருக்கும், இல்லை இங்கிலீஷ் புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏதாவது ஒரு லாங்குவேஜை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணி அவங்க அதோட கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே தமிழுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் இருக்கோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்கிலீஷ்க்கும் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான புக்ஸ் நான் பார்த்தேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ வரப்போகுது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நடுவில் நான் நிறைய பேசுகிறேன். அந்த புக் ஷாப்பில் சில புக்ஸ் பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, அண்ட் ஒவ்வொரு கலெக்ஷனையும் அவங்க அடுக்கி வச்சுருந்த விதம், இதெல்லாத்த பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஹிக்கின் பாத்தம்ஸ், இந்த புக் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நிறைய புக்ஸ் பார்த்தேன். இந்த புக்ஸ் எல்லாம் ரேண்டமான இல்லை என்னோடய டைப் இல்லாத புக்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்னோடய டைப் இல்லை போலன்னு நினச்சி கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன் தெரியுமா? எல்லாமே என்னோடய டைப்பில் இருக்கிற நிறைய புக்ஸ், நான் வாங்கணும்னு நினச்ச அவ்வளோ புக்ஸ் இங்கே இருந்துச்சு. ஒவ்வொரு புக்ஸுக்கும் தனித்தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு ஜானருக்கும். அதில் முக்கியமாக நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு புக்கை பார்த்தேன். அதுதான் இந்த கடல் புறா. சரி, ஒரு புக் வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு கலெக்ஷன் மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டி வச்சுருக்காங்கன்னு. ரேட் எவ்வளோன்னு பார்த்தா அது என்னோடய பட்ஜெட்டில் வரல. அரவுண்ட் 1200 மாதிரி வச்சுருந்தாங்க. சரி, வேறு புக்ஸ் பார்க்கலான்னு நான் இந்த பக்கம் வந்தேன். நாவல்கள் பக்கத்தில் பெருமாள் முருகனுடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. அவருடைய பூனாச்சி, ஆலவாயன், அர்த்தநாரி, மாதுருபாகன்னு நிறையா. அதுலேயும் சில புக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இன்னும் நிறையா புக்ஸ் இருந்துச்சு. அதில் இறையுதிர் காடு இந்த மாதிரியான புத்தகங்கள், அதோடு கூட சுஜாதா அவர்களுடைய கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன். இதில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு கமெண்டில், பேசும் பொம்மைகள் எங்கே வாங்கலான்னு. அதை பற்றி நான் அந்த ஸ்டோரில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன். அவரும் தேடி பார்த்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். இப்போ உயிர்மை பதிப்பகம் அந்த புத்தகத்துடைய உரிமையை வாங்கிட்டதால் இப்போ நீங்கள் இங்கே அதை எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப ஃபேமஸான புக், நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அடுத்த கலெக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய புத்தகங்கள். நான் உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய ஆத்தருடைய பேர் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் உண்மையாகவே அவங்க ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஆத்தர் தெரியுமா, இந்த புக் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு எனக்கு நிறையா சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் சில புத்தகங்கள் வாங்கலாம்னு நான் யோசிச்சு சில புத்தகங்கள் கூட வாங்கினேன். அண்ட் இவங்களுடைய பயோகிராஃபி கூட இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய செலிபிரிட்டிஸோட புத்தகங்கள் அங்கே இருந்துச்சு. அதுலேயும் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து எலான் மஸ்குடைய பயோகிராஃபி நம்ம தமிழில் இருந்தது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒவ்வொரு புத்தகத்தை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இவங்களோட புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அமேசான் பற்றின புத்தகங்கள் கூட இருந்துச்சு. இதெல்லாம் இங்கிலீஷில் பார்த்துருக்கேன், பட் தமிழில் டிரான்ஸ்லேட்டடில் இப்படி ஒரே இடத்துல கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் உண்மை. அண்ட் யாராவது பயோகிராஃபி ட்ரை பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் அதுக்கப்புறமா செல்ஃப் ஹெல்ப் புக் பக்கம் போயிட்டேன். அங்கே இன்னும் நிறைய புத்தகங்கள். இச்சிகோ இச்சியே அப்படின்னு பார்த்தேன். இக்கிகாய் பார்த்துருக்கேன், பட் இந்த புக் நான் இப்போ தான் பார்க்குறேன். சிலப்பதிகாரம்லேயே நிறைய பப்ளிகேஷன்லேருந்து ரிலீஸ் ஆன புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் நான் தமிழ் படிக்கும் போது படித்த புத்தகங்கள். இலக்கணத்துக்குன்னே ஒரு தனி ரேக்கே வச்சுருந்தாங்க. இலக்கணம் பற்றி கூட நிறைய பேர் விரும்பி படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் சில புத்தகங்கள் பார்த்தேன். அண்ட் நாவல்கள்
பார்க்கும்போது நான் எல்லாமே யோசிச்ச நாவல்கள் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, ஜெயமோகன் அவர்களுடைய படையல் அப்படிங்கிற புத்தகத்தையும் அவங்க பார்த்தேன். ஜெயமோகன் அவர்களுக்குன்னே ஒரு தனி ரேக் அதே மாதிரி இருந்துச்சு. கொற்றவை மாதிரியான புத்தகங்கள், அறம்னு 100 நாற்காலிகள், அவருடைய குட்டி குட்டி கலெக்ஷன் இருக்கும் இல்லையா, அறம்ல குட்டி குட்டி கதைகள், அதுவும் தனியாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. ஏன்னா இதுலேருந்து நான் ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். ஹருகி முராகமி அவர்களுடைய புத்தகங்கள் இருந்துச்சு. அண்ட் இன்னும் நிறையா இங்கிலீஷில் ரொம்ப ஃபேமஸான புத்தகங்களாக வந்த புத்தகங்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய இங்கிலீஷில் கிளாசிக்ஸ் புக்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த புத்தகங்கள் பற்றி நான் நிறையா சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கிலீஷ்லேயும் இதே அளவுக்கு தமிழில் நம்ம எப்படி ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக நிறைய புத்தகங்களை பார்ப்போமோ அந்த மாதிரி இதுலேயும் இருந்துச்சு. தமிழில் எப்படி சுஜாதா அவர்களுக்கு ஜெயமோகன் ஜெயகாந்தன் தனியாக ஒரு ரேக் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ரஸ்கின் பாண்டுக்குன்னு தனியாக ஒரு ரேக் வச்சுருந்தாங்க. கூடவே ஜாப்பனீஸ் கலெக்ஷன் ரொம்ப காமான புத்தகங்களுக்குன்னு ஒரு தனி ரேக் இருந்துச்சு. அதில் இந்த புக் எடுக்கலாமா அந்த புக் எடுக்கலாமா நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். தமிழில் எப்படி ஒரு சில ஆத்தரோட பேர் எனக்கு தெரியலையோ அந்த மாதிரி இங்கிலீஷில் இன்னும் நிறைய ஆத்தர்ஸோட பேர் எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த புத்தகங்களுடைய கவர் பேஜை பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டைமாவது லைஃப்பில் படிக்கணும்னு நினைக்கிற எல்லா புத்தகங்களும் இங்கே இருந்துச்சு. இப்போது இந்த ஹிக்கின் பாத்தம் அப்படிங்கிற புக் ஷாப் எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? உங்களால் தான், உங்களில் ஒருத்தரால் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆமாம், நான் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன். நான் உங்களை மாதிரி ஒரு பர்சனை இந்த மாதிரி ஹிக்கின் பாத்தம் புக் ஷாப்பில் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹிக்கின் பாத்தம்னு ஒரு புக் ஷாப்பானு நான் தேட போய் இந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸ் பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்டாக சென்னை போயிருந்தப்போ இந்த புக் ஷாப்பை ட்ரை பண்ணேன். அப்படி தான் எனக்கு இந்த புக் ஷாப் பற்றி தெரிஞ்சது. அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் இங்கே போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சர்ப்ரைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணேன். இது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சூப்பரான புக் ஷாப்னு. இதை படிக்கும்போது ஹிஸ்ட்ரி அவ்வளோ இருக்குது. கன்னிமாரா லைப்ரரிக்கே அப்போல்லாம் இவங்க தான் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு ஃபேமஸான புக் ஷாப் இன்றைக்கு வரைக்கும் சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை சென்னையில் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான புக் ஷாப்னால் இதை சொல்லுவேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் சென்னை போகும்போது ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நியூ அரைவல்ஸ். உங்களில் யாராவது நியூ அரைவல்ஸ் என்ன புத்தகங்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பார்த்தீங்களா அந்த வீடியோவை? நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு எந்த விதமான ஒரு ஸ்பான்சரோ அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ இது பர்சனலி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணுன்னு நான் நினச்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்னென்ன புக்ஸ்லாம் அங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். கீரா அவர்களுடைய இந்த இவள் அப்படின்னு ஒரு புத்தகம் வாங்கினேன். இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் கீராவுடைய ஆல்ரெடி கிடை அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கீராவுடைய ரைட்டிங்கில் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணப்போ இது ஒரு குட்டி புக்காக இருந்துச்சு, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக படித்து முடிக்கிறதுக்கு அவரோட ரைட்டிங் ஸ்டைலில் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த புக் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் இந்த புக் வாங்கினேன். இதோட ரேட் என்னென்னா 175 ரூபா. காலச்சுவடு பதிப்பகம் இது. அண்ட் அடுத்ததாக அவருடைய ரைட்டிங்கில் தான் கீராவுடைய பிஞ்சுகள் அப்படிங்கிற புத்தகம் நான் வாங்கியிருந்தேன். இது 1979க்கான ஒரு சிறந்த நாவலுக்குரிய இலக்கிய சிந்தனை பரிசு வாங்கியிருக்கு. ஸோ நல்ல ஒரு புத்தகம், கிடை மாதிரி. ஏன்னா அவரோட கிடை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவரோட ரைட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அது ஒரு குட்டி புத்தகம் தான், இதே மாதிரி தான் இருக்கும். 120 ரூபா காலச்சுவடு பதிப்பகம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆத்தர். இவரோட ரைட்டிங்கில் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இவருடைய ரைட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஃபேமஸ் ஆத்தர் இவர் அப்படின்னு. ஸோ அவர் அசோகமித்ரன் அவர்களுடைய 18வது அச்சக்கோடு அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எடுத்திருக்கேன். நான் இந்த புத்தகத்தை திருப்பி பார்த்து என்ன இருக்க போகுது, என்ன நம்ம படிக்கலாம், இது நம்மளோட ஜானரா அப்படின்லாம் பார்க்கல. இவரோட ரைட்டிங்கில் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது எனக்கு கொஞ்சம் பார்த்தோன்னையும் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. ஸோ அதனால் இந்த புத்தகம் எடுத்தேன். இதோட ரேட் 280 ரூபா. காலச்சுவடு பதிப்பகம் தான். அடுத்ததாக இந்த புத்தகம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அமேசானில். ஆனால் பார்த்தேன் இந்த புத்தகமும் இதே மாதிரி இன்னொரு புத்தகமும் மாதுருபாகனுடைய 2 டிஃப்ரெண்ட்டான எண்டிங்ஸ். ஒன்று அர்த்தநாரி, இன்னொரு ஆலவாயன். ஸோ இந்த 2 புத்தகத்தை நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் என்னமோ தெரியல, தள்ளி போயிட்டு இருந்துச்சு. பட் இங்கே பார்த்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு புக்காவது அட்லீஸ்ட்
வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும், என்னதான் எண்டிங் இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கிறதுக்காகவே இந்த புத்தகம் நான் வாங்கிட்டு வந்தேன். பெருமாள் முருகன் அவர்களுடைய அர்த்தநாரி அப்படிங்கிற இந்த புத்தகம். இது வந்து 240 ரூபா. அகெயின் காலச்சுவடு பதிப்பகம் தான், எல்லாமே காலச்சுவடு பதிப்பகம் தான் நினைக்கிறேன். அப்படின்னா அப்புறமா ஒரு இங்கிலீஷ் புக் ஒன்று வாங்கினேன். இந்த இங்கிலீஷ் புக் வந்துட்டு இதோட விலை வந்து 499 ரூபா. ஹெட்ஷாட் அப்படிங்கிற புத்தகம் இது. ரீட்டா புல்விங்கிள் நினைக்கிறேன், இவங்களோட புத்தகம் தான் இது. 2024க்கான புக்கர் ப்ரைஸை வின் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு புக்கர் ப்ரைஸை வின் பண்ண புக் இருக்குது, ஹாட் லேம்ப்ஸ். இது இந்த வருஷத்துக்கான புக்கர் ப்ரைஸை வின் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு புத்தகம் படிக்கலாமே, புக்கர் ப்ரைஸ் வின் பண்ண புத்தகம் படிக்கலாமே நினச்சி இந்த புக்கு எடுத்து வந்திருக்கேன். இதை பற்றி எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. ஹெட்ஷாட் இது வந்து ஒரு பாக்ஸிங் ரிலேட்டடான ஒரு புத்தகம் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணலாமேன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நான் படிச்சுட்டு சொல்கிறேன். அண்ட் இந்த புக் வந்துட்டு அடுத்து நான் சொல்ல போகிற புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ரேட்டுக்கு ஒரு 2 புக்காவது அட்லீஸ்ட் நல்ல புக்ஸ் வாங்கலாம், இல்லை ஒரு 3 புக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் இருந்தாலும் இந்த புக் கண்டிப்பாக வாங்கணும், வாங்கி ட்ரை பண்ணணும். ஒரே ஒரு புக் தான் வாங்க என்னால் முடியுதுன்னா கூட இந்த புக் தான் வாங்கணும்னு நான் யோசித்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புக்கை. வாங்கணுங்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இந்த ஆத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காலிட் ஹுசைனி ஆத்தருடைய மலைகளும் எதிரொலித்தன அப்படிங்கிற புத்தகம். ஏன்னா இவரோட இங்கிலீஷ் புக்ஸ் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புத்தகம் இருக்குதுன்னு பார்த்தோன்னையும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு தான் வாங்கிட்டேன். அண்ட் த மவுண்டன்ஸ் எக்கோடு அப்படின்னு இங்கிலீஷில் வெளிவந்த புத்தகம் இது, மலைகளும் எதிரொலித்தன. இதோட ரேட் வந்து அரவுண்ட் 600 வந்துச்சு. பதிப்பகம் வந்து எதிர் வெளியீடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிப்பகத்திலேருந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து 600, 599 போட்டிருக்காங்க. நல்ல பெரிய புக்கு. நான் இந்த மந்த் வந்து ஒரு 4 புக் படிக்கணும்னு ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த மந்த் என்னால் படிக்க முடியாது, பட் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக இந்த புக்கை நான் வந்து படிக்கணும், சீக்கிரமாக படிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 5-6 புக் தான் நான் வாங்கினேன். இந்த 6 புக்ஸில் உங்களுக்கு எந்த புக் பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆல்ரெடி எந்த புக் படிச்சிருக்கீங்க, இந்த vlog எப்படி இருந்துச்சு, நடுவில் நம்ம vlog கூட பண்ணலாமா அப்படிங்கிறத விட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் யாராவது ஹிக்கின்பாத்தம்ஸ் இந்த புக் ஷாப்பை ட்ரை பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். Until then, signing off, this is Sarah. Bye.